ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி 8th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பாக்ஸ் கண்டென்ட் எல்லாமே 2 வீடியோ வந்து பார்ட் ஒன் போட்டிருக்கேன். இது வந்து அதோடைய கண்டினியூஷன் வீடியோ தான். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சயின்ஸில் 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் இருக்கக்கூடிய 7 லெசன்ஸுடைய முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே வந்து வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து 8வது லெசன்லேருந்து இந்த பாக்ஸ் கொஷின்ஸ் மட்டும் பார்க்கலாம். இது வந்து கீ பாயிண்ட்ஸ் மாதிரி தான் அந்த மாதிரி இருக்கும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரப்போகிற குரூப் 2 எக்ஸாமுக்கு சயின்ஸில் வந்து அட்லீஸ்ட் ரொம்ப முக்கியமான கண்டென்ட்டாவது ஓரளவு ஒரு டைம் பார்த்த மாதிரி இருக்கணும்ல, அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சுமார் 800 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சீனாவில் ராக்கெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு ராக்கெட் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஃபஸ்ட்டு சீனாவில் பார்த்தீங்கன்னா 800 வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆரம்ப நாளில் மரக்குழாய்களில் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வெடிமருந்தை நிறச்சி அந்த ராக்கெட்டுகளை உற்பத்தி செஞ்சுருப்பாங்க. மரக்குழாய்கள் இருக்கு இல்லையா, அதில் வெடிமருந்து நிறச்சி ராக்கெட்டுகள் வந்து உற்பத்தி செய்திருப்பாங்க. இவற்றை தீ அம்புகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்போ அழைச்சிருந்துருக்காங்க. ராக்கெட்டுகளை அவங்க எப்படி சொல்லியிருக்காங்கன்னா ஃபயர் ஏரோஸ் தீ அம்புகள்னு சொல்லியிருக்காங்க. மரக்குழாய்களில் வெடிமருந்து நிரப்பி தான் அனுப்பிச்சிருக்காங்க. கிபி 1232 மங்கோலிய ராணுவ வீரர்களோட போரிடும் போது சீனர்கள் வந்து இந்த தீ அம்புகளை பயன்படுத்தியிருக்காங்க. 800 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எதுக்காக பயன்படுத்திக்காங்க அப்படின்னா 1232 கிபி 1232 மங்கோலிய ராணுவ வீரர்கள் கூட போரிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தீ அம்புகள் பயன்படுத்தியிருக்காங்க. ராக்கெட் உருவாக்கும் இந்த முறை விரைவில் மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு பரவியது. ஸோ இந்த மெத்தடில் வந்து ராக்கெட்டை உருவாக்கக்கூடிய முறையானது மத்திய கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கும் பரவுது. அவங்க ராக்கெட்டை வந்து ஒரு போர் கருவியாகவே வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. அடுத்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா துருவ துணைக்கோள் செலுத்து வாகனம், அதாவது PSLV போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் துருவ துணைக்கோள் செலுத்து வாகனம் அப்படின்னு சொல்கிறோம். புவிநிலை துணைக்கோள் செலுத்து வாகனம் GSLV அப்படின்னு இருக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்து இந்தியாவில் மிகவும் புகழ்பெற்ற ராக்கெட் வகைகள். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2 விதமான ராக்கெட் வந்து நம்ம செலுத்திட்டு இருக்கோம், PSLV GSLV அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த PSLV அப்படின்னா துருவ துணைக்கோள் செலுத்து வாகனம், GSLV அப்படிங்கிறது வந்து புவிநிலை துணைக்கோள் செலுத்து வாகனம் அப்படின்னு டிஃப்ரென்ஸ் பண்ணி காட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்தியா சோவியத் ரஷ்யாவோட சேர்ந்து நடத்தின ஒரு விண்வெளி ஆய்வுக்கூட்டத்தின் மூலமாக தான் பஞ்சாபை சேர்ந்த ராகேஷ் சர்மா அப்படின்னு சொல்கிற விமானி விண்வெளிக்கு செல்ல தேர்வு செய்யப்பட்டாங்க. ஸோ இந்த ராகேஷ் சர்மா அவர்கள் தான் வந்து இந்தியாவிலிருந்து விண்வெளிக்கு சென்ற முதல் நபர் யாருன்னா ராகேஷ் சர்மா அவர்கள் தான். வருஷம் 1984 ஏப்ரல் 2 அன்னைக்கு வந்து இவங்க போயிட்டு விண்வெளிக்கு போயிட்டு இருந்திருக்காங்க. ஓகேவா, இந்தியா சோவியத் ரஷ்யா கூட சேர்ந்து ஒரு ஆய்வு விண்வெளியில் நடத்தியிருக்காங்க. அந்த ஆய்வு திட்டம் மூலமாக தான் பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த ராகேஷ் சர்மா அப்படின்ற விமானி வந்து விண்வெளிக்கு போகிறதுக்காக தேர்வு செய்யப்பட்டு விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் யாருன்னு கேட்டாங்கன்னா ராகேஷ் சர்மா. போனது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1984 ஏப்ரல் 2ஆம் தேதி 1984. ஸோ அடுத்து இங்கே பாருங்கள், கலாம் சாட் என்பது 64 கிராம் மட்டுமே எடை கொண்ட உலகின் மிகச்சிறிய செயற்கைக்கோள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கொஷின் கேட்கலாம், உலகின் மிகச்சிறிய செயற்கைக்கோள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கலாம் சாட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதோடைய எடை எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா வெறும் 64 கிராம்ஸ் மட்டும்தான் இருக்கும். இதை யார் வந்து உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தை சேர்ந்த கரூர் நகருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளப்பட்டி அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்திலேருந்து ரியாத் ஷாருக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 18 வயது பள்ளி மாணவன் தலைமையில் உயர்நிலை பள்ளி மாணவர்களால் இது உருவாக்கப்பட்டிருக்கு. இது 2017ஆம் ஆண்டு ஜூன் 22ஆம் நாள் விண்வெளிக்கு ஆய்வு மையத்திலிருந்து விண்வெளிக்கு செலுத்தப்பட்டிருக்கு. நாசா விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து. எந்த ஆய்வு விண்வெளி மையத்திற்கு செலுத்தப்பட்டது, எந்த விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து செலுத்தப்பட்டதுன்னு பார்க்கும்போது நாசா விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து செலுத்தப்பட்டது. ஆண்டு 2017 ஜூன் 22ஆம் தேதி. 2017 ஜூன் 22ஆம் தேதி அதை வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா விண்வெளிக்கு செலுத்தியிருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான அறிவியல் அறிஞர் அப்படின்னு பார்க்கும்போது முனைவர் மயில்சாமி அண்ணாதுரை அவங்க தான். இவங்க வந்து கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் கோதவாடி அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் தான் 1958 ஜூலை 2ஆம் தேதி பிறந்திருப்பாங்க. ஆனால் இவங்க வந்து அவங்களுடைய இளங்கலை பொறியியல் பட்டம் எல்லாமே வந்து கோயம்புத்தூர் அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் படிச்சிருந்திருப்பாங்க. 1982 PSG தொழில்நுட்ப கல்லூரியில் முதுகலை பட்டம் வாங்கிட்டு அதே வருஷம் இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தில் ஆய்வாளராகவும் போய் சேர்றாங்க. அதுக்கு பின்னாடி வந்து கோயம்புத்தூர் அண்ணா தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டமும் இவருக்கு கிடைக்குது. அவர் செயற்கைக்கோள் துறையில் முன்னணி தொழில்நுட்ப வல்லுநராகவும் மாறுறாங்க. எதில் அப்படின்னா சேட்டலைட் துறையில் தான். செயற்கைக்கோள் துறையில் ஒரு முன்னணி தொழில்நுட்ப வல்லுநராக மாறப்போது சந்திராயன் 1 திட்டத்துடைய இயக்குநராக இவரே பணியாற்ற ஆரம்பிக்கிறாரு. குறைந்த செலவில் சந்திராயனை வடிவமைச்சதில் தான் இது இவருடைய மிக முக்கியமான பங்காக பார்க்கப்படுது.
அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா செவ்வாய்க்கோளை பற்றி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. சூரியனிலிருந்து 4ஆக தான் அமைந்திருக்க கோள் தான் செவ்வாய். இது வந்து சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய 2வது சின்ன கோள், பெரிய கோள் கிடையாது, சிறிய கோள் வரிசையில் வந்து 2வது சிறிய கோள். இதோடைய சிவந்த நிறம் காரணமாக இதுக்கு சிவப்பு கோள் அப்படிங்கிற பேரும் இருக்குது. இந்த கோளுடைய மேற்பரப்பு மற்றும் அதோடைய வளிமண்டலத்தில் வந்து இரும்பு ஆக்சைடு அதிகமாக இருக்குது. அதுவும் வந்து சிவப்பு நிறமாக இருக்கிறதுக்கு ஒரு ரீசன். இது வந்து சிவப்பு நிறமாக இருக்கிறதுனால இதுக்கு சிவப்பு கோள்னு பேர். இது எதனால சிவப்பு நிறமாக இருக்குது அப்படிங்கிற கான்செப்டில் பார்க்கும்போது இந்த கோளுடைய மேற்பரப்பு மற்றும் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த இரும்பு ஆக்சைடு வந்து அதுக்கு சிவப்பு நிறத்தை தருது. இது அதோட அச்சில் 24 மணி நேரம் 37 நிமிஷத்தில் தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு இருக்கு. மேலும் அது மட்டும் இல்லாமல் 687 நாட்களுக்கு ஒரு முறை சூரியனை சுற்றி வருது. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செவ்வாய்க்கோள் வந்து தன்னைத்தானே சுற்றிக்கிறதுக்கு 24 மணி நேரமும் 37 நிமிஷமும் இருக்குது. ஆனால் சூரியனை சுற்றுறதுக்கு வந்து 687 நாட்கள் வந்து எடுத்துக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட சுற்றுக்காலம் மற்றும் காலநிலை ஆகியவை பூமியை ஒத்திருப்பதால் வானியலாளர்கள் செவ்வாய்க்கோள் பற்றிய ஆய்வுகளில் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். அதாவது இது தன்னைத்தானே சுற்றிக்கிறதுக்கு வந்து டைம் எடுத்துக்குது இல்லையா, அந்த டைமும் சூரியனை சுற்றுறதுக்கான டைம் இருக்கு இல்லையா, இதுவும் வந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட நம்மளுடைய சூரியனை சுற்றக்கூடிய பூமிக்கு எப்படி வந்து டைம் எடுக்குதோ அதே மாதிரி தான் செவ்வாயும் டைம் எடுத்திருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி செவ்வாய்க்கோள் ஆராய்ச்சி செய்கிறதுக்கு நிறைய ஆய்வாளர்கள் வந்து வானியலாளர்கள் அதிகமான ஆர்வம் காட்டுறாங்க. அதனால தான் அவங்க வந்து செவ்வாயோட மேற்பரப்பு, காலநிலை, புவியியல் நிலை குறித்த ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு நிறைய ஆளில்லாத விண்கலங்களை தொடர்ந்து அனுப்பிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கோளை அடைந்த ஆசியாவில் முதல் நாள், அதாவது ஆசிய நாடுகளில் பார்க்கும்போது செவ்வாய்க்கோளுக்கு போன முதல் நாடு எது அப்படின்னா நம்மளோட இந்தியா தான். உலகிலேயே தன் முதல் முயற்சியில் இந்த சோதனை நிகழ்த்திய நாடு அப்படிங்கிற பெருமையும் நமக்கு தான். அதாவது செவ்வாய்க்கோளுக்கு அவங்க போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி எடுக்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு நாடுகளும் ஒரு அட்டம்ப்டில் வந்து போயிருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட் டைமே வெற்றிகரமாக போக மாட்டாங்க. ஏதாச்சும் ஒரு தடங்கள் வரும், அப்புறம் அது வந்து ஃபெயிலியர் ஆகும். அந்த மாதிரி செகண்டோ தேர்டோ அந்த மாதிரி தான் போவாங்க. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முதல் முயற்சியிலேயே வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க அதை சக்ஸஸ்ஃபுல்லாக போய் செவ்வாய்க்கோளை அடைந்த முதல் ஆசிய நாடு அப்படிங்கிற பெருமையும் வாங்கியிருக்காங்க. சோவியத் விண்வெளி ஆய்வு நிறுவனம், நாசா, ஐரோப்பிய விண்வெளி முகமை, இது எல்லாமே பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கோளையோடதற்கு பிற விண்வெளி ஆய்வு நிறுவனம். நம்ம இந்தியாவை தவிர்த்து இன்னும் வேறு யாரெல்லாம் செவ்வாய்க்கோளுக்கு போய் வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது சோவியத் ரஷ்யாவை சேர்ந்த சோவியத் விண்வெளி ஆய்வு நிறுவனம், நாசா விண்வெளி ஆய்வு நிறுவனம், ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு முகமை, இது எல்லாமே வந்து செவ்வாய்க்கோளுக்கு போயிருக்காங்க. அடுத்து பாருங்கள், முக்கியமாக வந்து முனைவர் கைலாசம் வடிவு சிவன் அவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னா சந்திராயன் 2 வந்து லான்ச் பண்ணும்போது இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்துறை தலைவராக இருந்தவர் இவர் தான். இவர் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சரக்கல் விலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தவங்க. இவங்க வானூர்தி பொறியியலில் இளங்கலை பட்டம் வாங்கியிருக்காங்க. 1980 வருஷம் சென்னை தொழில்நுட்ப நிறுவனத்தில் பயிற்சி பெற்றிருந்திருக்காங்க. 1982 வருஷம் தன்னுடைய முதுகலை பொறியியல் பட்டத்தையும் பெங்களூரில் இருக்கக்கூடிய இந்திய அறிவியல் நிறுவனத்தில் பெற்ற பிறகு தான் போய் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தில் சேர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் தன்னோட முனைவர் பட்டத்தை மும்பை இந்திய தொழில்நுட்ப நிறுவனத்தில் 2006 வருஷம் வாங்கியிருக்காங்க. இந்திய விண்வெளி திட்டங்களில் பயன்படுத்தக்கூடிய அந்த கிரையோஜெனிக் இயந்திர தொழில்நுட்ப மேம்பாட்டுக்கு இவர் அளித்த சிறந்த பங்களிப்பு காரணமாக இவர் ராக்கெட் மனிதர் என்றே அழைக்கப்படுகிறார். ஸோ யார் வந்து ராக்கெட் மனிதர் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும். கைலாசம் வடிவ சிவன் அவர்கள் தான். அதே போல் இவங்க வந்து என்ன மாதிரியான தொழில்நுட்ப மேம்பாட்டுக்கு சிறந்த பங்களிச்சாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்திய விண்வெளி திட்டங்களை பயன்படுத்திட்டு இருக்கோம் இல்லையா, இப்போது கிரையோஜெனிக் இயந்திர தொழில்நுட்ப மேம்பாடு, இது வந்து இதுக்காக அவருடைய உழைப்பு வந்து அதிகமாக இருந்திருக்கு. அதனால் இவருடைய பங்களிப்பின் காரணமாக ராக்கெட் மனிதர் என அழைக்கப்படுகிறார். அடுத்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பூமியை பொறுத்த வரைக்கும் ஒரே இயற்கை துணைக்கோள் எது அப்படின்னு பார்த்தா சந்திரன் தான். இது பூமியிலிருந்து எவ்வளோ கிலோமீட்டர் தொலைவில் இருக்குன்னு ஒரு கேள்வி அடிக்கடி கேட்டிருக்காங்க. 3,84,400 கிலோமீட்டர். ஸோ பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த தொலைவானது 3,84,400 கிலோமீட்டர் தொலைவு இருக்குது. இதோடைய விட்டம் அப்படின்னு பார்க்கும்போது 3,474 கிலோமீட்டர். ஸோ 34,74 கிலோமீட்டர். சந்திரனில் வளிமண்டலமே கிடையாது. அதாவது சந்திரனில் வளிமண்டலமே கிடையாது. சந்திரன் வந்து தானாக ஒளிர்றதும் கிடையாது. சூரியன்கிட்டருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர்களை தான் வாங்கி திரும்பவும் எதிரொலி பண்ணுறதுனால தான் அதுக்கான வெளிச்சம் இருக்குது. இது தன்னைத்தானே சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் நேரமும் பூமியை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் நேரம் வந்து சமமாக இருக்கிறதுனால தான் நம்ம எப்போவுமே வந்து சந்திரனுடைய ஒரு பகுதியை மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியுது. சூரியனை சுற்றி வர நேரமும் சந்திரன் வந்து சூரியனை சுற்றி வர நேரமும், நிலவானது சூரியனை சுற்றுறதுக்கு எடுத்துக்கிற நேரமும் தன்னைத்தானே சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் நேரமும் சமமாக இருக்குது. பூமியை சுற்றுவதற்கு எடுத்துக்கொள்ளும் நேரமும் தன்னைத்தானே சுற்றுவதற்கு எடுத்துக்கொள்ளும் நேரம் சமமாக இருக்கிறதுனால தான் நம்ம எப்போவுமே அதோட ஒரு பாதி மட்டும் நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அறிஞர் யாருன்னு பார்க்கும்போது வனிதா முத்தையா அவர்கள் சந்திராயன் 2 திட்டத்துடைய திட்ட இயக்குனராக செயல்பட்டாங்க. ஓகேவா, மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் எப்படி வந்து சந்திராயன் 1க்கு திட்ட இயக்குனராக இருந்தாங்களோ அந்த மாதிரி சந்திராயன்
2 திட்டத்துக்கு திட்ட இயக்குனராக இருந்தவங்க வனிதா முத்தையா அவர்கள் 1964 வருடம் ஆகஸ்ட் 2ஆம் நாளில் சென்னையில் பிறந்தவங்க. திருச்சியில் தான் படிச்சிருக்காங்க. அதே போல் அதுக்கப்புறம் கிண்டி பொறியியல் கல்லூரியில் பட்டப்படிப்பு முடிச்சிருக்காங்க. இளம் பொறியாளராக இஸ்ரோவில் இணைந்து இவங்க 30 ஆண்டுகளுக்கு மேலே அங்கே பணிபுரிந்து வராங்க. இவர் இஸ்ரோவுடைய பல்வேறு செயற்கைக்கோள் திட்டங்களுக்கு துணை திட்ட இயக்குனராக பணியாற்றிட்டு இருந்து 2013 வந்து செவ்வாய்க்கோளுக்கு செலுத்தப்பட்ட மங்கள்யான் திட்டத்தில் கூட இவர் வந்து பணிபுரிந்திருக்காங்க. இஸ்ரோவுடைய முதல் பெண் திட்ட இயக்குனர் அப்படிங்கிறது மிகப்பெரிய குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது. அடுத்து நம்ம தமிழகத்தை சேர்ந்த முனைவர் ப. வீரமுத்துவேல வந்து பார்த்திங்கன்னா சந்திராயன் 3 திட்டத்துடைய இயக்குனர். ஸோ இதில் நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சந்திராயன் 1, சந்திராயன் 2, சந்திராயன் 3 ஒவ்வொரு திட்டத்துக்கும் யார் வந்து திட்ட இயக்குனராக இருந்திருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். தமிழ்நாட்டை சேர்ந்த முனைவர் ப. வீரமுத்துவேல் தான் சந்திராயன் 3 திட்டத்தோட இயக்குனராக பணியாற்றியிருந்திருக்காங்க. இவர் வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் 1976ஆம் ஆண்டு அக்டோபர் 22 அன்னைக்கு பிறந்திருக்காங்க. அவங்க தன்னுடைய பள்ளி படிப்பை அங்கேயே முடிச்சுட்டு இயந்திர பொறியியலில் பட்டப்படிப்பு முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் முதுகலை பட்டம் வாங்கியிருக்காங்க. அதை தொடர்ந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஐஐடி சொல்கிறாங்க இல்லையா, இந்திய தொழில்நுட்ப நிறுவனம், அதில் முனைவர் பட்டம் வாங்கி இஸ்ரோவில் விஞ்ஞானியாக பணியாற்றணும் அப்படிங்கிறதுக்காகவே தன்னுடைய இளம் வயது கனவை நிறைவேற்றும் விதமாக 2014 போய் இஸ்ரோவில் பணியில் சேர்ந்திருக்காங்க. சந்திரனில் போய் தரையிறங்கிய ஒரு விண்கலம் இருக்கு இல்லையா, அப்போலோ 11 அப்படின்னு சொல்லிட்டு சந்திரனில் தரையிறங்கிய அந்த அப்போலோ 11 விண்கலத்தில் பயணம் செய்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நீல் ஆம்ஸ்ட்ராங் மற்றும் புஷ் ஆஸ்ட்ரியன் மற்றும் மைக்கேல் காலின்ஸ் அப்படிங்கிறவங்க. நீல் ஆம்ஸ்ட்ராங்கு, புஷ் ஆஸ்ட்ரியன் மற்றும் மைக்கேல் காலின்சன், மொத்தம் 3 பேர். நெக்ஸ்ட் பாருங்கள், கல்பனா சாவ்லா விண்வெளியில் பூமியின் சுற்றுவட்ட பாதையில் 10.4 மில்லியன் மைல்கள் பயணம் செய்திருக்காங்க. ஸோ விண்வெளிக்கு சென்று வந்த கல்பனா சாவ்லா வந்து அங்கே பூமியோடைய சுற்று வட்ட பாதையில் எவ்வளவு மைல்கள் பயணம் செய்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10.4 மில்லியன் மைல்கள் பயணம் செய்திருக்காங்க. 372 மணி நேரத்துக்கு மேலே விண்வெளியிலேயே தங்கி இருந்து சாதனை படைச்சிருந்திருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் லெசனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா திரவ நிலையில் இருக்கக்கூடிய சேர்மங்கள் சிலவற்றை கொடுத்துருக்காங்க. சேர்மம் வந்து நீர் அப்படின்னு பார்க்கும்போது அதில் ஆக்கக்கூறுகளாக இருக்கக்கூடிய தனிமங்கள் என்னென்னு பார்த்தா ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து தான் நீர் மூலக்கூறு வந்து உருவாகுது. ஹைட்ரோக்ளோரிக் அமிலமை பொறுத்த வரைக்கும் ஹைட்ரஜனும் குளோரினும் இருக்கும். நைட்ரிக் அமிலத்தில் நைட்ரஜன் ஆக்சிஜன் 3மே இருக்கும். நைட்ரிக் அமிலத்தில் நைட்ரஜன் ஆக்சிஜன் 3மே இருக்குது. கந்தக அமிலத்தில் ஹைட்ரஜன் கந்தகம் ஆக்சிஜன் 3 இருக்குது. அசிட்டிக் அமிலம் வினிகர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அசிட்டிக் அமிலத்தில் கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் 3மே இருக்குது. ஓகேவா, இப்போது சேர்மம் என்ன, அதில் இருக்கக்கூடிய தனிமங்கள் என்ன அப்படிங்கிறது பார்த்து வச்சுக்கணும், கேட்கலாம். நீர் அப்படிங்கிறது ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் சேர்ந்த சேர்மம். ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தில் ஹைட்ரஜனும் குளோரின் இருக்குது. நைட்ரிக் அமிலத்தில் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இருக்குது. கந்தக அமிலத்தில் ஹைட்ரஜன் கந்தகம் ஆக்சிஜன் இருக்குது. அதே போல் அசிட்டிக் அமிலம் பார்க்கும்போது கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் 3மே கலந்த சேர்மம் தான். இதில் அசிட்டிக் அமிலம் அப்படிங்கிறது வந்து வினிகரை குறிக்கக்கூடியது தான். ஸோ அசிட்டிக் அமிலம்னு கேட்டாலும் நமக்கு கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் தான். வினிகர் அப்படின்னு கேட்டாலும் கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் தான். அடுத்து வந்து திடநிலையில் இருக்கக்கூடிய சில சேர்மங்கள் பார்க்கும்போது சிலிக்கா, அதாவது மணலை பொறுத்த வரைக்கும் அதில் சிலிக்கான ஆக்சிஜனும் இருக்கும். பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு சொல்லக்கூடிய எரி பொட்டாஷில் பொட்டாசியம் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இருக்குது. சோடியம் ஹைட்ராக்சைடில், அதாவது எரி சோடாவில் சோடியம் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இருக்குது. தாமிர சல்ஃபேட்டில் தாமிரம் கந்தகம் ஆக்சிஜன் இருக்குது. துத்தநாக கார்பனேட்டில், அதாவது காலமைன் அப்படின்னு சொல்லக்கூடிய துத்தநாக கார்பனேட்டில் துத்தநாகம் கார்பன் ஆக்சிஜன் 3ம் இருக்குது. ஸோ சிலிக்கா அப்படின்னா சிலிக்கான் ஆக்சிஜன் இருக்குது. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடில் எரி பொட்டாஷில் பொட்டாசியம் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இருக்குது. சோடியம் ஹைட்ராக்சைடில், அதாவது எரி சோடா அப்படின்னு சொல்லக்கூடிய சோடியம் ஹைட்ராக்சைடில் சோடியம் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இருக்குது. தாமிர சல்ஃபேட்டில் தாமிரம் கந்தகம் ஆக்சிஜன் இருக்குது. துத்தநாக கார்பனேட் அப்படிங்கிறதுல பார்க்கும்போது துத்தநாகம் கார்பன் ஆக்சிஜன் 3மே இருக்குது. ஸோ துத்தநாக கார்பனேட்டை வந்து காலமைன் அப்படின்னும் சொல்லலாம். இதே மாதிரி வாயு நிலையில் இருக்கக்கூடிய சேர்மங்கள் சிலவற்றுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்க்கும்போது கார்பன் டை ஆக்சைடு அல்லது கார்பன் மோனாக்சைடு எது எடுத்துக்கிட்டாலும் நமக்கு அதில் எது சேர்ந்துருக்கும்னா கார்பனும் ஆக்சிஜனும் இருக்கும். கந்தக டை ஆக்சைடில் கந்தகம் ஆக்சிஜன் இருக்குது. மீத்தேனில் கார்பன் ஹைட்ரஜன் இருக்குது. நைட்ரஜன் ஆக்சைடில் நைட்ரஜனும் ஆக்சிஜனும் இருக்குது. அம்மோனியாவில் நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் இருக்குது. கார்பன் டை ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடு இது ரெண்டுத்துலையுமே கார்பன் ஆக்சிஜன் ரெண்டும் இருக்கும். கந்தக டை ஆக்சைடில் கந்தகம் ஆக்சிஜன் இருக்குது. மீத்தேனில் கார்பனும் ஹைட்ரஜனும் சேர்ந்துருக்கு. நைட்ரஜன் ஆக்சைடில் நைட்ரஜனும் ஆக்சிஜனும் கலந்துருக்கு. அம்மோனியா பொறுத்த வரைக்கும் நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் கலந்துருக்கு.
சேர்மங்களுக்கு சில பொதுவான பெயர்கள் அப்படின்னு பார்க்கும்போது தாமிர சல்ஃபேட்டை வந்து மயில் துத்தம்னு சொல்லுவோம். இரும்பு சல்ஃபேட் அதாவது ஃபெர்ரஸ் சல்ஃபேட் அப்படிங்கிறது பச்சை துத்தம் அப்படின்னு சொல்லுவோம். பொட்டாசியம் நைட்ரேட்டு சால்ட் ஃபீட்டருங்கும், கந்தக அமிலத்தை விட்ரியால் எண்ணெய் அப்படின்னும், கால்சியம் சல்ஃபேட் ஜிப்சம் என்றும், கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட் அப்படிங்கிறது பாரிஸ் சாந்து என்றும், பொட்டாசியம் குளோரைடானது மூரியேட் ஆஃப் பொட்டாஷ் அப்படின்னு சொல்லியும் அழைக்கப்படுது. நமக்கு இதில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட் என்பது என்ன அப்படின்னு கேட்கலாம், அல்லது பாரிஸ் சாந்து அப்படின்னு கொடுத்துட்டு நமக்கு ரைட் சைடில் இருக்கிற நேம் கொடுத்துட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிற நேமும் கேட்கலாம், லெஃப்ட் சைடில் இருக்கிற நேம் கொடுத்துட்டு ரைட் சைடு நேமும் கேட்கலாம். ஸோ எப்படி வேணாலும் கேட்கலாம். கால்சியம் சல்ஃபேட் என்பது ஜிப்சம் அல்லது ஜிப்சம் என்பது கால்சியம் சல்ஃபேட், அந்த மாதிரி நம்ம ரெண்டையும் படித்து வச்சுக்கணும். தாமிர சல்ஃபேட்னா மயில் துத்தம், இரும்பு சல்ஃபேட் ஃபெர்ரஸ் சல்ஃபேட் அப்படின்னா பச்சை துத்தம், பொட்டாசியம் நைட்ரேட் அப்படிங்கிறது சால்ட் பீட்டர்னு சொல்கிறாங்க, கந்தக அமிலத்தை விட்ரியால் எண்ணெய்னு சொல்கிறாங்க, கால்சியம் சல்ஃபேட்டை ஜிப்சன்னும், கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட்டை பாரிஸ் சாந்தும், பொட்டாசியம் குளோரைடு வந்து மூரியேட் ஆஃப் பொட்டாஷ் அப்படின்னு சொல்லியும் அழைக்கப்படுது. நம்ம வந்து ரெகுலராக வீட்டில் வந்து தீக்குச்சி பயன்படுத்துவோம். அந்த தீக்குச்சியில் பார்த்திங்கன்னா அதோடைய தலைப்பகுதியில் அந்த தீப்பெட்டியுடைய பக்கவாட்டில் சிவப்பு பாஸ்பரஸை உரசி எரியறதுக்கு பயன்படுத்தலை. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் குளோரைட்டு ஆன்டிமனி ட்ரைசல்ஃபைட் ரெண்டும் சேர்ந்து இருக்கக்கூடியதுனால தான் தீக்குச்சியுடைய தலைப்பகுதியில் பொட்டாசியம் குளோரேட்டும் ஆன்டிமனி ட்ரைசல்ஃபேட் அப்படிங்கிற சேர்மம் சேர்ந்து இருக்கிறதுனால தான் தீப்பெட்டியுடைய பக்கவாட்டில் இருக்கக்கூடிய அந்த சிவப்பு பாஸ்பரஸ் ஒட்டி இருக்கிற பகுதியில் உரசும் போது நமக்கு தீ வந்து வெளிப்படுது. அதே போல் வெப்ப உமிழ் வினைகள்னா என்ன, வெப்ப கொள்வினைனா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஏதாச்சும் ஒரு வேதிவினை நிகழுது அப்படின்னா அதிலிருந்து வெப்பம் வெளியேற்றப்பட்ட அந்த வினைகள் வந்து வெப்ப உமிழ் வினைகள். வெப்பம் வந்து எடுத்துக்கிட்டு குளிர்விக்கப்பட்ட அது வந்து வெப்பம் கொள்வினைகள். அப்புறம் வேதியியலில் பார்க்கும்போது வந்து முக்கியமானது மின்னார் பகுத்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது. மின்னார் பகுத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரோலைசிஸ் அப்படின்ற சொல் வந்து மைக்கேல் ஃபாரடே அப்படின்னு சொல்லக்கூடிய விஞ்ஞானியால் 19ஆம் நூற்றாண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது எலக்ட்ரான் மற்றும் லைசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 வார்த்தைகள் இருந்து தான் உருவானது. எலக்ட்ரான் அப்படிங்கிறது மின்சாரத்தை குறிக்குது, லைசிஸ் அப்படிங்கிறது பகுத்தல், அதாவது மின்சாரத்தை வந்து பிரிக்கிறது பகுத்தல். அதனால தான் இதுக்கு மின்னார் பகுத்தல் அப்படின்னு பேர். இது வந்து யார் வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது தான் ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க முன்னாடியெல்லாம். மின்னார் பகுத்தல் அப்படிங்கிறது வந்து மைக்கேல் ஃபாரடே அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. சுண்ணாம்புக்கல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சுட்ட சுண்ணாம்பு, நீற்று சுண்ணாம்பு, சிமெண்ட் இது எல்லாத்தையும் கொண்ட ஒரு மூலப்பொருளாக தான் இருக்குது. சுட்ட சுண்ணாம்பு, நீற்று சுண்ணாம்பு, சிமெண்ட் இது எது தயாரிக்கணும்னாலும் நமக்கு சுண்ணாம்புக்கல் தேவைப்படும். சூரியன் கிட்ட இருந்து அந்த சூரிய வெளிச்சத்தில் புற ஊதா கதிர்கள் வருது இல்லையா, அந்த சூரியன்கிட்டருந்து வரக்கூடிய புற ஊதா கதிர்கள் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஓசோன் மூலக்கூறுகளை சிதைச்சு, அதாவது ஓசோன் மூலக்கூறுகள் O3 ஆக்சிஜன் வந்து 3 மூலக்கூறுகள் இருக்கு இல்லையா, அந்த ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்து மூலக்கூறு ஆக்சிஜனையும் அணு ஆக்சிஜனையும் உருவாக்குது. இந்த அணு ஆக்சிஜன் மீண்டும் மூலக்கூறு ஆக்சிஜனோட சேர்ந்து தான் எகெயின் வந்து ஓசோன் வந்து உருவாக்குது. இது ஒரு மீள்வினை மாதிரி செயல்பட்டு இருக்கும். என்சைம்களும் மற்றும் ஈஸ்ட்களும் வந்து உயிரி வினைவேக மாற்றிகள் என்று அழைக்கப்படுகின்றன. ஸோ உயிரி வினைவேக மாற்றிகளுக்கு எடுத்துக்காட்டுன்னு கொடுத்துட்டு கூட நமக்கு இது ஆப்ஷன்ஸில் வைக்கலாம். என்சைம்கள் மற்றும் ஈஸ்ட்டுகள் வந்து நமக்கு நார்மலாகவே தெரியும். இந்த என்சைம்கள் ஞாபகம். ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம லெசன் 9லேருந்து லெசன் 8லேருந்து லெசன் 10 வரைக்கும் மொத்தம் 3 லெசனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து லெசன் 11 அதாவது காற்று அப்படிங்கிற லெசன்லேருந்து பார்ப்போம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலோட லிங்க்கை வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.